நானும் ஒவ்வொரு வீடியோலையும் இட்ஸ் கோயிங் ஹோமுக்கு போயிடுவாங்க அப்படின்னு பார்க்குறேன். ஒருவேளை உண்மையாகவே இட்ஸ் கம்மிங் ஹோம் போலயே. இவனுக்கு ஆடுறத பார்த்தா கிடைச்சும் சவுத் கேட் வின்னர் மெடல் வாங்கிடுவான் போல இருக்கு. ஐயோ, ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த ரிவ்யூ ஆஃப் த செமிஃபைனல்ஸ் ஆஃப் தி யூரோஸ் 2024. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். ரொம்ப க்ளோஸாக இருக்கும் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் வில் பி பிளாக் டு கிளப் ஃபுட்பால் அதுவும் இருக்குது. ஸோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆஃப் சீசனில் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே எப்படி ஃபுட்பால் பார்க்குறதுன்னு சொல்ல வீடியோஸ் நாங்கள் போட போகிறோம். ஸோ மறக்காம தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சவுத் கேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என் தெற்கு வாசல் தெய்வத்துக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொரு கேம் நடந்து கொடுத்தது. அந்த கேமில் என்ன அப்படின்னு பார்க்குறது நம்ம ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஸ்பெயின் வர்சஸ் ஃப்ரான்ஸ். ஸ்பெயின் 2 ஃப்ரான்ஸ் 1 அப்படின்னு அந்த கேம் முடிஞ்சது. ஒரு வழியாக ஃப்ரான்ஸ் வந்து ஒரு கோலை போட்டாங்க ஓப்பன் பிளேயர். எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்ன அது இது கோலெல்லாம் போடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஃப்ரான்ஸை பார்த்த உடனே அதுவும் கோலோமானி தான் அந்த கோலு. எல்லா ஃப்ரான்ஸ் ஃபேன்ஸ் நினச்சிருப்பாங்க, ஆட படுபாவி அந்த இடத்துல வந்து எமி மார்டினஸை ஒரு சிப்பு பண்ணி விட்டுருந்தீங்கன்னா கோலா போட்டிருக்கலாம், அங்கே போடாமல் இங்கே வந்து போடுறியாடா அப்படின்னு சொல்லி வெறுப்பாக இருப்பாங்க. பட் அட்லீஸ்ட் ஓப்பன் பிளேல ஒரு கோல் வந்துச்சுடா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷமும் பண்ணிருப்பாங்க. நினச்சி பார்க்கும்போது அப்பாடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து ஃப்ரான்ஸோடைய ஃபேன்ஸுக்கு வந்து இருக்கும். சரி, ஒரு வழியாக இதெல்லாம் முடிஞ்சது, கோல் எடுத்துட்டோம், அதுவும் லீடு ஃப்ரான்ஸ், அதுவும் லீடு எடுத்துட்டோம்டா நம்ம அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போது எங்கேருந்து வந்தானே தெரியல. சின்ன பையன், நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், சிம்பிளி சூப்பர் 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 அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்தாயா, வெளியே இருந்தியா, அடிச்சாமாறு ஒரு சாட்டு. நானும் எங்கே போகுது அப்படின்னு பார்க்குறேன், போஸ்ட் எடுத்து சல்லுன்னு உள்ளே போயிடுச்சு. இதில் இந்த கிறுக்கு ராபியோ பையன் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேறு சொல்லியிருக்கான், அவன் ஒன்றும் பெரிய பிளேயர்லாம் இல்லை, சும்மா பாலை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் போகிறான், நீங்கள் சும்மா ஓவர் ஹைப் பண்ணுறீங்க அந்த லமீன் யமால, அவனுக்கு மத்தியில் அவன் நீங்கள் சும்மா ஓவராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். பையன் காமிச்சு விட்டான். அதுவும் கோலை போட்டு எதுவுமே சொல்லலை. மேட்ச் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நவ் ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பார்த்து சொல்லிட்டு போனான். 16 வயசு பையன்யா, அப்போதாயா நான் 10th முடித்தேன். படுவாரி, என்ன ஒரு பிக் ஸ்டேஜ்ல என்ன ஒரு கோல் போட்டிருக்காயா, வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லமீன் யமாலுக்கு எவ்வளோ ப்ரைஸ் பண்ணாலும் அந்த பொசிஷன்ல வேற பிளேயர்ஸும் இருக்காங்க. நம்ம தெலஃபோன்ட்டே வந்து இல்லை தம்பி நீ ஆடுப்பா, எனக்கு உன் மேல மொத்த நம்பிக்கை இருக்குப்பான்னு சொல்லி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் வந்து பயங்கரமா பாராட்டணும் நம்ம தெலஃபோன்ட்டே. ஸோ அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் லமீன் யமால் தம்பி, நீ அடுத்த வேற லெவல்ல வருவப்பா, எல்லாரும் ஆவலுடன் காத்திருக்கோம். கடைசியில் இன்னொரு அன்சு பாட்டி மாதிரி ஆயிராத பாடி அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா இப்ப ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க, லமீன் யமால் தான் அடுத்த மெஸ்ஸியா அப்படிங்கிறாங்க. சும்மா இருங்கடா பையா, வரட்டும்டா. இப்ப தாண்டா ஒரு சீசன் இல்ல, அரை சீசன் தாண்டா ஆடி இருக்கா பார்சலோனாக்கு. சும்மா இருங்கடா பையா, வரட்டும், சைன் ஆகட்டும், வேற லெவல் கரியர் வரட்டும். பட் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்படியே அது முடிஞ்ச உடனே 2வது கோல் டானி ஆல்மோ. என்னடா ரொம்ப எக்கோ ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு சளி பிடிச்சிருச்சுங்க, அதனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன வீடியோல வேற எக்கோ ஆகுது அப்படின்னீங்க. போன வீடியோ கொஞ்சம் எக்கோ ஆயிடுச்சு, அது எனக்கே தெரியல. பட் இதுல சளி பிடிச்சிருக்கு, எக்கோலாம் ஆகல. அடுத்தது டானி ஆல்மோ வந்தான், செமையான ஒரு கிராஸ்ல சூப்பரா கண்ட்ரோல் பண்ணி பயங்கரமா ஒரு ஃபினிஷ் பண்ணா. அப்புறம் செகண்ட் கோலுக்கு எல்லா கோலுமே ஏர்லியா வந்துருச்சு கேம்ல. எனக்கு என்ன ஆகுது, டக்குன்னு வந்துருச்சு ஏர்லியா. வழக்கமா ஒரே கோல் தாண்டா போடுவீங்க, கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி 2-1 25th மினிட்லோ என்னமோ வந்துருச்சு டானி ஆல்மோக்கு. அந்த டானி ஆல்மோ வந்து இந்த திங்கக்கிழமையோட ஒரு ரிலீஸ் கிளாஸ் இருக்கான், 50 மில்லியன் என்னமோ ரிலீஸ் கிளாஸ் இருக்கு. ட்ரிகர் பண்ணோன்னா யார் வேணாலும் வாங்கிக்கலாமாமா. செல்சி, லிவர்பூல் அண்ட் வேற யாரோ பார்த்துட்டு இருக்காங்க பிரீமியர் லீக்ல இருந்து. அது மட்டும் இல்லாம மற்ற எல்லாருமே யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பா ட்ரிகர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இப்போதைக்கு இருக்கு. எல்லாருமே இந்த சண்டே வரைக்கும் வெயிட் பண்றாங்க, ஸ்பெயின் வந்து ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறதுல இவன் இன்ஜுரி ஆகாம இருப்பானா அப்படிங்கறத வெயிட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ட்ரிகர் எல்லாரும் ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல எப்படி வேலைக்கு ஆகும், எல்லாருமே ட்ரிகர் பண்ணா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் யார் ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுப்பாங்களா அங்க போவாங்களா, இல்ல ட்ரிகர் பண்ணிட்டா பிளேயர் எந்த கிளப்பை சூஸ் பண்றானோ அங்க போவாங்களா எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி போடுங்க. ஸோ அது ஒன்று இருக்கு. இன்னொரு ஷவுட் அவுட் டு ஒரு சூப்பர் பிளேயர் அட் லெஃப்ட் பேக், கூக்குரலா. அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க.
அதாவது வந்து பிரைட்டன்லேருந்து செல்சி வந்தால் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் சில்வல் வந்தான், சில்வலோட பிளேஸ் எடுத்துக்கிட்டான். பட் சில்வல் ஆகுனா இன்ஜின் வெளியே க்ரோஸ் குக்கரில் திரும்பி வந்தான். விங் பேக் ஆடினா, லெஃப்ட் பேக் ஆடினா, சென்டர் பேக் ஆடினா, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்ருச்சு செல்சியில். பட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ஸ்பெயினுக்காக யாருமே அவனை பற்றி பேசல. கூக்குரல்லா ஹஸ் பின் ஹேவிங் அன் இன்கிரெடிபிள் டோர்னமெண்ட் ஃபார் ஸ்பெயின். அதை வந்து நான் சொல்லி அவனை எனக்கு தோணுச்சு. சூப்பராக ஆடி இருக்கான் லெஃப்ட் பேக்கில். அவனுடைய ஜாப் டியூட்டிஸை கரெக்டாக பண்ணியிருக்கான். எஸ், அந்த கோலமானி கோலுக்கு வந்து அவன் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் கோலமானி இருக்கிற ஹைட்டுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து அவனுக்கு முன்னாடி இருக்கிறதே பாலை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அது கூக்கரில் வர விட்டுருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதனால் கூக்கரில் நான் ஒன்றும் பண்ண முடியல. பட் அதை தவிர இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கூக்கரில் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அதை சொல்லணும்னு தோணுச்சு. கமிங் டு த ஸ்பெயின் சைட், எம்பாப்பே 2 யூரோஸ் 2020 யூரோஸ் 2024 யூரோஸ் சேர்த்து 3.32 XG-ல ஒரு கோலை கூட ஸ்கோர் பண்ணல கிலியன் எம்பாப்பே. பட் நடுவில் இருக்கிற வேர்ல்டு கப்பில் வேற லெவலில் ஆடினார், அதை பற்றி டவுட் இல்லை. இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிற முன்னாடி நான் வேற கேப்டன், நாங்கள் வேற பயங்கரமாக விளையாடணும், நான் வேற பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஆவலோடு இருக்கேன். எல்லா டைலாக்கையும் வட சுட்டான். கடைசி வரைக்கும் ஒரு கோல் இல்லை. டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஆடியா, செமிஃபைனல் வரைக்கும் வந்தாச்சு. ஆனாலும் ஒரு கோல் இல்லை. பயங்கர மோசமான டோர்னமெண்ட் ஃபார் எம்பாப்பே. இந்த மத்தியில் தான் ரியல் மெட்ரிட் போய் ஜாயின் வர பண்ணுறாப்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் ஒர்க்ஸ் அவுட் அட் ரியல் மெட்ரிட். பட் ஃப்ரான்ஸுக்கு அது நடக்கலை. அதை பற்றி எந்த காமெண்ட்ஸும் அவரும் கொடுக்கலை, அவங்க டீமும் கொடுக்கலை. அண்ட் டிடியர் டெஸ்சாம்ஸ் வந்து ஹி வில் கண்டினியூ டில் த 2026 வேர்ல்ட் கப். என்னன்னு பார்த்தா வேர்ல்ட் கப்பை வின் பண்ணா, அடுத்த வேர்ல்ட் கப்லேயே ரன்னர்ஸ் அப்பாக இருந்தாங்க, யூரோஸையும் வின் பண்ணாங்க. இப்போ யூரோஸில் வந்து செமிஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ பெரிய ஒரு டிஸ்டான்ஸுக்கு உடனே ஒரு டோர்னமெண்ட் ஆட தூக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ அவர் வந்து 2026 வேர்ல்ட் கப் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாருன்னு சொல்லி ஃப்ரான்ஸ் ஃபுட்பால் ஃபெடரேஷன் FFF சொல்லியிருக்காங்க. இந்த கேமில் வந்து சலீபா எஸ்பெஷலி ஹேட் அ வெரி வெரி பேட் கேம். இந்த கேமில் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே வந்து சலீபாக்கு மட்டும் என்னமோ ஸ்டாட்டன்ஸு என்னமோ 8 டைம்ஸ் ஹீஸ் லாஸ்ட் டியூவல்ஸோ என்னமோ. மற்ற கேம் எல்லாமே சேர்த்து பெரும் 4, இந்த கேமில் மட்டும் 4 ஃபார் சலீபா. ஸோ 8 times ஹீஸ் லாஸ்ட் டியூவல்ஸ் இந்த கேமில், சாரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக. அண்ட் அதான் வந்து ஹையஸ்ட். ஆமாம், இந்த கேமில் வந்து கொஞ்சம் பேட் கேம் ஃபார் சலீபா. அது ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை. 2-3 தடவை வந்து தரையில் விழுந்துட்டாரு, ஈஸியாக தாண்டி போயிட்டாங்க ஸ்பெயின் பிளேயர்ஸு. அண்ட் சொன்னேன் கோலமானி தான் ஃபஸ்ட்டு கோலு. அதான் ஃபஸ்ட்டு கோல் இன் ஓப்பன் பிளே ஃபார் ஃப்ரான்ஸ். நினச்சி பார்க்கும்போது கண்ணன் தண்ணி வருது, அந்த மாதிரி ஆடினாங்க. பட் இதில் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த கேமில் ஸ்பெயின் வந்து ஸ்லோ பில்டப் பண்ணாங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்பெயினுடைய பாசிங் சார்ட்ஸ் எல்லாம் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். அந்த ஸ்லோ பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பில்டப்பில் வந்து ஃப்ரான்ஸ் ஃபுல்லானா வந்து இது பண்ணாங்க, என்ன சொல்கிறது, நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ரான்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரான்ஸோடைய சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த அந்த என்ன சொல்கிறது, ஸ்பெயினை பில்டப் பண்ணவே விடாத அளவுக்கு வந்து ஃப்ரான்ஸ் வந்து அவங்களோட கார்னர்லேயும் ஏதோ ஒரு கார்னரில் வந்து புஷ் பண்ண பார்த்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த ஸ்பெயின் வந்து இப்போ இந்த சார்ட்டில் பார்க்குற மாதிரி அந்த ப்ரெஸ்ஸையும் பீட் பண்ணி ஈஸியாக வெளியே வந்தாங்க. மொராட்டா வந்து ரொம்ப ட்ராப்பிங் பண்ணி பாலை வாங்கிட்டு வெளியே வந்த மாதிரி ஈஸியாக தெரிஞ்சுது. எவ்வளோதான் ஃப்ரான்ஸ் புஷ் பண்ணி அவங்கள ஒரு கார்னரில் தள்ள பார்த்தாலும் ஸ்பெயின் ஈஸியாக அதை வந்து பிரேக் பண்ணி வந்தாங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணமாக வந்து இந்த நம்ம சொல்லிக்கிற கிளப் ஃபுட்பாலில் வந்து யூ நீட் டு ஹேவ் பிளேயர்ஸ் ஹூ ஆர் குட் அட் ஹேவிங் த பால் ஆன் தேர் ஃபீட். எப்படின்னா பாலை நீ இந்த பிளேயரை கொடுத்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட பிளேயர்ஸ் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து இன்னொரு பாஸ் போடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்கணும். அந்த இடத்துல வந்து ஸ்பெயினுக்கு ஆப்வியஸ்லி ராட்ரி, ஃபேபியன் ரூயிஸ், டேனி ஆல்மோ, அதனால வந்து மொராட்டாவும் ட்ராப் பண்ணி இந்த 4 பேரும் வந்து ஈஸியாக அந்த ப்ரெஸ்ஸை பிரேக் பண்ணி வெளியே வந்தாங்க இந்த கேமில் வந்து அதான் முக்கியமான டாக்கிங் பாயிண்ட்டாக ஸ்பெயினுக்கு இருந்துச்சு. எவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணாலும் வந்து எப்படா வெளியே வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயினோட அவுட் ஆஃப் பொசிஷன் இந்த ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டீப்பாக இருந்துக்காங்க நடுவில். பரவாயில்ல, நீங்களே அங்கே பால் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து ப்ரெஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஸ்பெயின் இருந்தாங்க. பட் இன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து பில்டப் பண்ணி முடிச்சுட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா ஆல்மோவாக இருக்கட்டும், வில்லியம்ஸாக இருக்கட்டும், லமாலா இருக்கட்டும், எல்லாருமே எவ்வளோ அந்த ஏரியா வந்து சரௌண்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பெயினோடைய பாசிங் சார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரௌட் பண்ணிட்டாங்க ஒரு ஏரியா. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் ஸ்பெயின் நீகோ வில்லியம் சைடை வந்து க்ரௌட் பண்ணிட்டு எல்லா பிரான்ஸ் பிளேயர்ஸையும் அந்த பக்கம் இழுத்துட்டு லமீன் யமாலை வந்து ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. ஃப்ரீ ஆக்கிட்டு ஒரே ஸ்விட்ச் ஆஃப் பாஸ் லமீன் யமாலை கொடுத்துட்டு அவனை நீ பண்ணுறா தம்பி, நீ 1-on-1 வச்சுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ண அந்த இடத்துன்னு சொல்லிட்டு விட்டாங்க. எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அந்த 16 வயசு பையன் மேலே இருந்தால்
நாங்கள் எல்லாமே இந்த பக்கம் எடுத்துடுறோம், உனக்கு ஒரு மேனை கொடுத்துட்றோம், அந்த மேனை மீட் பண்ணி நீ வாடா உள்ள அப்படின்னு சொல்லி வந்து சூப்பராக அந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. மொத்த பிச்சையும் அந்த சைடு கொண்டு போயிட்டு லம்மி நம்மளால மட்டும் தம்பி நீ மட்டும் அந்த சைடு நாங்கள் கண்டிப்பாக உனக்கு பாஸ் போடுவோம், நீ வேலையை காட்டுறா தம்பி அப்படிங்கிற மாதிரி விளாண்டாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த கேமில். ஸோ ஃப்ரான்ஸ் ஆர் த்ரூ டு த ஃபைனல்ஸ் ஆஃப் த யூரோஸ் அகெயின் 2012 அப்புறம் நினைக்கிறேன். 2012 அப்புறம் they are back into the final of the Euros. இது இருந்துச்சு. பட் ஃப்ரான்ஸுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஒரு பயங்கரமான டீம் இப்படி வச்சுட்டும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது பயங்கரமான இது இருக்கு. அண்ட் ஒரு சீரியஸ் கொஸ்டின் வந்து ஆலிவர் ஜிரூட் இல்லாத காரணத்தினால இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கும் இருக்கு. ஏன்னா கிரீஸ்மன் ஜிரூடெல்லாம் வந்து சப்ல இருந்தா வந்தாங்க. ஏன் அவர் தான் ஸ்டார்டராக இருந்தார். ஒரு காலத்தில் வந்து டிஸ்டான்ஸ் வந்து ஜிரூட் இல்லாமல் நான் விளையாடுறதா அப்படின்னு. பட் எல்லாமே இப்போ சப்பாக தான் வந்தார் ஜிரூட். ஸோ இல்லாமல் ஏதோ ஒர்க் அவுட் ஆகலையா அப்படிங்கிறது தெரியல. லெட்ஸ் மூவ் ஆன். ஸ்பெயின் கோ இன்டு தி ஃபைனல்ஸ் அகைன். இங்கிலாந்து vs நெதர்லாண்ட்ஸ். வீடியோக்கு நானும் இட்ஸ் கமிங் ஹோம், இட்ஸ் கோயிங் ஹோம்னு சொன்னேன். கமெண்ட்ல 2-3 பேர்ல என்னை பாராட்டினீங்க. ஆமாங்க நீ சொல்றதா கரெக்ட், ஆனா இங்கிலாந்து ஃபேன்ஸ்லாம் உனக்கு வந்து கடிக்க போறாங்க அப்படின்னு இப்படி சொல்லியே கேவலமா ஆடி ஃபைனல் வரைக்கும் போயிட்டானுங்க. எனக்கு நினைக்கும் போது டேய் தெற்கு உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த கேம்ல ஏகப்பட்ட டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து நான் இந்த கேம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம எவ்வளவுதான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஓகேவா, சவுத் கேட் வந்து நான் மாற மாட்டேன், நான் இப்படிதான் ஆடுவேன், எனக்கு ரிசல்ட் தான் முக்கியம், எனக்கு பிளே ஸ்டைலு, ஃபிளேரு, எக்ஸைட்டிங் ஃபுட்பால், அட்டாக்கிங் ஃபுட்பால், இன்டென்ஷன் காட்டணும். ஏன்னா ரிசல்ட் எடுத்து கொடுக்குறையா, ஒரு வின் இட்ஸ் வின் அவ்வளவுதான். நான் எந்த டீம் கூட ஆனாலும் சரி, ஒரு வின்னுனா அது வின்னா ஓகேவா. நீங்க சொல்றபடி தான் நான் ஆடணும், எனக்கு அட்டாக்கிங் ஃபுட்பால் வேணும், ஃபிளேரோட ஆடணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு முக்கியமே கிடையாது. உங்களுக்கு வின் எடுத்துறேன்ல அவ்வளோதான். அப்படி நான் வந்து டோர்னமெண்ட் ஃபுல்லாக பேசுகிறோம், வாக்கரை ட்ராப் பண்ணியா இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. திருப்பி மறுபடியும் இந்த மார்க் கேஹி உள்ள ஒரு சஸ்பென்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டாப்ல, அவரு ஸ்டோன்ஸ் வாக்கர் தான் பின்னாடி, ட்ரிப்பியரையும் இன்னொரு பக்கம் யார் ரைட் சைடில் சாக்காவையும் வந்து விங் பேக்ஸாக யூஸ் பண்ணிட்டு நடுவில் மிட் 2 மைனு அண்ட் பெல்லிங்கம் வந்து மைனு அண்ட் ரைஸை ஹோல்டிங்காக வச்சுட்டு பெல்லிங்கம் அண்ட் ஃபோர்டன் நம்பர் 10 வச்சு ரைஸை கேனை மேலே ஆடினாப்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பேக் 4 வச்சுட்டு ஆடினாப்ல. ஆனால் இதை மட்டும்தான் இந்த ஃபார்மேஷன் மட்டும்தான் இந்த இதில் வந்து மாற்றினாப்ல. மற்றபடி நம்ம வந்து கிளப் ஃபுட்பாலில் நிறைய வாட்டி பேசியிருக்கோம்ல, இந்த மேனேஜர்ஸ் வந்து they have to stick to their principles, ஸ்டிக் பண்ணி ஆகணும்னு. இப்போ சவுத் கேட் ஸ்டிக் பண்ணியிருக்கான். நம்ம ஏன் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணணும்? சீசன் ஃபுல்லாக டோர்னமெண்ட் ஃபுல்லாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தம்பி நீ மாத்திரா, இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறா அப்படின்னு. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்னால் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசி he has brought them to the finals again. அதனால உடனே ஈஸியான கேம்ஸ் தான் சவுத் கேட்டுக்கு, அதனால எவ்வளோ ஈஸியோ எவ்வளோ கஷ்டமோ ட்ரா வந்து அவர் பண்ணல, அவங்க எல்லாம் போட்டு கொடுத்தாங்க டோர்னமெண்ட்ல பண்ணி வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு he has brought them to the final again அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே பதிவு பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து 2004 2017 வரைக்கும் நாக் அவுட் கேம்ஸ்ல இங்கிலாந்து மொத்தமா வின் பண்ண கேம்ஸே 3-4 தான். நாக் அவுட் நான் சொல்றது ரவுண்ட் ஆஃப் 16, குவார்டர், செமிஸ், இதுல எல்லாமே ஜெயிச்ச வின் பண்ண மேட்சஸ் 10-12 வருஷத்துக்கே வந்து வெறும் 4 மேட்ச் தான். சவுத் கேட் இப்போ வந்துட்டு 2017 24 7 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 8 or 9 மேட்சஸ் நாக் அவுட்ல மட்டுமே வின் பண்ணி போயிருக்காங்க. ஏன்னா யூரோஸ் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் கப் 2022ல குவார்டர் ஃபைனல் ஆஃப் த வேர்ல்ட் கப், 2020ல யூரோஸ் ஃபைனல், 2024ல யூரோஸ் ஃபைனல். 4 டோர்னமெண்ட்ல வந்துட்டு he is already surpassed the legacy of so many England managers. ஸோ அதனால நான் வந்து சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்விட்டருடைய ஸ்பேசஸ்லாம் பேசிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், சவுத் கேட் வந்து எப்பவுமே இங்கிலாந்துடைய ஸ்குவாட்ல ஒரு ஹார்மனியே இருக்காது. இந்த கிளப் ஃபுட்பால் ஆடுறதுனால இங்கே வந்துட்டு ஒழுங்காவே ஆட மாட்டானுங்க. அது செட் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததே வேற லெவல் சவுத் கேட். இப்போ இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஒற்றுமையா இருக்கானுங்க. மறுபடியும் யூரோஸோட ஃபைனல்ஸ்க்கு எவ்வளோ காலமாக ஆனாலும் யூரோஸோட ஃபைனல்ஸ்க்கு மறுபடியும் போயிருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து இதை பற்றி பேசியே ஆகணும். பட் இதெல்லாம் பேசி ஒரு பக்கம் முடிச்சாச்சு. we are coming into what really happened in the game. அது வந்து பெனல்ட்டியா அப்படின்னு கேட்டால் நோ டவுட் இதெல்லாம் பெனல்ட்டியே கிடையாது. ஃபீலிக்ஸ் ஜுவாயர் அதுதான் வந்து ஃபெலிக்ஸ் ஜுவாயர் இவர் தான் வந்து டோர்னமெண்ட்டோடைய
மோஸ்ட் டாக்ட் அபவுட் ரெஃப்ரி. ஏன்னு கேட்டா 2005ல இவர் வந்து கன்ஃபார்மா மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணாரு, 300 யூரோவுக்காக மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவரை வந்து பேனே பண்ணாங்க ரொம்ப நாளைக்கு. இப்படிப்பட்ட ரெஃப்ரியை வந்து எப்படி நீ யூரோஸோடைய செமிஃபைனல்ஸுக்கு ரெஃப்ரியா போடுவ, அப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருக்குது. இது மட்டும் இல்லாம 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து புண்டஸ்லீகால இவர் ரெஃப்ரி பண்ணிட்டு இருக்கும் போது பெல்லிங்கமே பேசியிருக்காப்ல, இந்த ரெஃப்ரி வந்து இவ்வளோ கேவலமா இந்த ஒரு பெரிய மேட்ச்ல இவ்வளோ கேவலமா ரெஃப்ரி பண்ணியிருக்கான், இவனை மேல நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அது பெனல்ட்டியா அப்படின்னு கேட்டால் இப்போ உங்க ஸ்க்ரீன்ல வந்து இமேஜ் தான் தெரியும். கேன் ஏற்கனவே உதச்சு பால் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டம்ஃப்ரீஸ் காலை வச்சு தொட்டா என்ன தொடலைன்னா என்ன, அவன் சேலஞ்ச் அப்போ வந்து ஒண்ணுமே இல்லையே. நீ ஃபாலோ த்ரூல போய் டம்ஃப்ரீஸோட காலை அடிக்கிறதெல்லாம் எப்படி பெனல்ட்டி ஆகும்? எனக்கு அது புரியவே இல்லை. பட் இந்த சமயத்துல வந்து அந்த ஃபெலிக்ஸ் டுவாயர் வந்து ஆன் ஃபீல்ட் அவன் கொடுக்கல. அவனே சொல்றான், இல்லப்பா எனக்கு தெரிஞ்சு இல்லப்பான்னு ஆன் ஃபீல்ட் அவன் கொடுக்கல. நீ வந்து விஏஆர்ல தூக்கி கொண்டாந்து மறுபடியும் காட்டி இல்ல கான்டாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ எதுக்கு காட்டணும்? எனக்கு அதான் புரியல. விஏஆர் அந்த இடத்துல எனக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர் இல்லையே அங்க. அது எப்படி கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர்? ஸோ இந்த சமயத்துல வந்து எல்லாருமே ரெஃப்ரி போட்டு திட்டுறாங்கன்னு நான் வந்து விஏஆர் தான் திட்டுவேன். ரெஃப்ரி அங்க ஆன் ஃபீல்ட்ல இல்லைன்ட்டான். நீ எதுக்கு வந்து பார்க்க வைக்கிற? நீ பார்க்க வச்சனால ஒரு ஸ்டேடியமுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஓ அவனை பார்க்க சொல்லிட்டாங்க, அப்ப கண்டிப்பா ஓவர் டர்ன் பண்ணித்தான் ஆகணும். அந்த இடத்துலயும் போய் ஓவர் டர்ன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லி கேட்பாங்க, வா ஒரு விஏஆர் கூட்டு காமிச்சிருக்காங்க, கான்டாக்ட் இருக்கு, ஆனாலும் அவன் ஓவர்டேக் பண்ணல பாரு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த ரெஃப்ரி வந்து இது மட்டும் இல்லை, இன்னொரு 2-3 சான்சஸும் வந்து ஒரு ஃபவுல்ஸ் கொடுத்தது, ஃப்ரீ கிக்ஸ் கொடுத்தது, எல்லாமே இங்கிலாந்து சைடு வந்து சாஞ்ச மாதிரியே தெரிஞ்சுது. வாட்கின்ஸோட கோல் கடைசியில பையன் வந்தா கோல் மேட்ச் முடிச்சுன்னு சொன்னா நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க. நான் வந்து உட்கார்ந்து இருந்துக்கும் போது என் பையன் மேல சத்தியம் பண்றேன், என் வாழ்க்கை மேல சத்தியம் பண்றேன். நான் வந்து பாமரை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி நீ எனக்கு செட்டப் பண்ணுவேன், நான் உனக்கு கண்டிப்பா நான் கோல் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாமர் செட்டப் பண்ணி கொடுத்தா நான் கோல் போட்டேன். அது வெறும் 0.05 XG அந்த கோல் போட்டது. அதே மாதிரி வந்து ஜாவி சிமான்ஸ் டெக்லன் ரைஸ் பாலை கொடுத்து அப்படியே தட்டி திருமாறி கீழே உளுந்து ஈஸியா ஜாவி சிமான்ஸ் எடுத்துட்டு போய் வேற லெவல். அது வந்து 0.04 தான் XG-யா. அதுல வந்து கோலை வேற லெவல்ல பினிஷ் பண்ணா, அதுல வாக்கர் கொஞ்சம் முன்னாடி வந்து தடுத்துருக்கலாம் மேபி, இல்ல பிக்ஃபோர்டோட கையில பட்டு ஸ்பீட்ல வேற லெவல்ல உள்ள போயிடுச்சு. ஸோ அதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் விவிடிக்கும் சிமான்ஸுக்கும் 2-3 சான்ஸ் இருந்துச்சு. பட் அவங்க எதுவுமே வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அண்ட் இங்கிலாந்து கோ டு த ஃபைனல் ஆஃப் த யூரோஸ். இந்த கேம்ல வந்து நம்ம டாக்கிங் பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, இங்கிலாந்து வந்து வெறும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஆடி இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ல அந்த இமேஜ் தெரியும். அவங்களுடைய பாசிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வெறும் ஒரு யூ மாதிரி தான் வந்து அந்த இது பண்ணியிருப்பாங்க. அந்த அட்டாக்கிங் ஹாஃப்ல வந்து எவ்வளோ பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஆனால் நெதர்லாண்ட்ஸ் வந்து நிறைய த்ரூ த மிடில் பால்ஸ் நிறைய விளையாண்டாங்க. அதை வந்து நல்ல கண்கொள்ளாவே பார்க்க முடிஞ்சது. இந்த ஏகப்பட்ட இந்த ஸ்டாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஏகப்பட்ட பாஸ் பண்ணாங்க நெதர்லாண்ட்ஸ். உள்ள நடுவில் பெனிட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஃபுட்பால் நெதர்லாண்ட்ஸ் ஆனாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நீ என்னதான் பியூட்டிஃபுல் ஃபுட்பால் ஆடினாலும் இட் மேக்ஸ் நோ சென்ஸ். இந்த வந்து இந்த டெரிட்டரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் மேப்ல பார்த்தீங்கன்னா கூட இந்த நடுவில் வந்துட்டு நெதர்லாண்ட்ஸ் எவ்வளோ ஆடினாங்க. கேக்போ ஒரு பக்கம் வச்சுக்கலாம்டா, அவனை ஐசோலேட் பண்ணிட்டு 1-on-1 கொடுப்பாங்க. நல்லா அந்த அட்டாக்கிங் தேர்ட்ல வந்து நிறைய பால்ஸ் கொண்டு போன இந்த சீசன்லயே வந்து கோடி கேக்போவான் 28 தடவை கொண்டு போயிருக்காப்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம கேக்போ 1-on-1 கொடுத்துருவோம் வாக்கருக்கு, நம்ம மிடில் ஆஃப் த பார்க் நம்ம பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாட்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லையே தெரிஞ்சிருக்கும். இங்கிலாந்து வந்து இன் பொசிஷன், அதான் அந்த பாக்ஸுக்குள்ளாரையே போகல, பாக்ஸுக்கு வெளியவே சுத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு. இப்படிதான் அவங்களோட டெரிட்டரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருந்துச்சு ஃபார் இங்கிலாந்து. ஸோ ஃபைனலி இட்ஸ் கம்மிங் ஹோமான்னு எனக்கு தெரியல, பட் டெஃபினெட்லி தேர் இஸ் அ சான்ஸ். கண்டிப்பா தேர் இஸ் அ சான்ஸ். பட் அதை பத்தி வந்து நம்ம ப்ரிவ்யூ வீடியோ ஃபார் த ஃபைனல்ல பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம காமெண்ட்ஸ் வைங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நீங்க பேசின டாபிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஏதோ மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா நீங்க காமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் வெரி வெரி க்ளோஸ் டு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா நீங்க போடுங்க காமெண்ட்ஸ்ல. மறுபடியும் பேசுறது கௌதம் சைனிங் ஆஃப். டாடா பை பை அண்ட் இட் இஸ் கமிங் ஹோம். என்ன இது